திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை வந்த விமானம் மீது மீண்டும் லேசர் ஒளி. திறனே போன பைலட், சென்னை காவல் ஆணையர் வார்னிங். சென்னையில் மீண்டும் விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விமானங்கள் மீது லேசர் விளக்குகளை ஒளிர செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை விடுத்துள்ளார். துபாயில் இருந்து 326 பயணிகளுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த மே 27ஆம் தேதி இரவு சென்னை விமான நிலையத்துக்கு வந்தது. விமானம் தரையிறங்க தயாரான போது விமானத்தின் மீது லேசர் ஒளி அடித்து விமானத்துக்கு வரக்கூடிய சிக்னலை திசை திருப்பும் செயலில் மர்ம நபர்கள் சிலர் ஈடுபட்டனர். இதனால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து விமானி விமானத்தை தரையிறக்காமல் மீண்டும் வானத்தில் வட்டமடிக்க தொடங்கினார். இது குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து விமான போக்குவரத்து துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் பரங்கிமலை பகுதியில் இருந்து பச்சை நிறத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசர் ஒளி விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது தெரியவந்தது. இந்த செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் துபாயில் இருந்து 304 பயணிகளுடன் புறப்பட்ட எமிரோஸ்ட் விமானம் நேற்று முன்தினம் இரவு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சென்னையில் இறங்கிய விமானம் தரையிறங்க தாழ்வான பகுதியில் பறக்க துவங்கிய போது எதிர் திசையில் இருந்து பச்சை நிற லேசர் ஒளி விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது. இதனால் விமானி விமானத்தை மீண்டும் உயரத்தில் பறக்க செய்தார். விமான நிலைய தகவல் கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு உடனடியாக புகார் தெரிவித்தார். இதற்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக விமானம் தரையிறங்கியது. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து வருவது சென்னையில் விமான பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. சென்னை போலீஸ் கமிஷனர் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். விமானத்தின் மீது லேசர் விளக்குகளை ஒளிர செய்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறையை வெளிப்பட்ட செய்திக்குறிப்பில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் PNS சட்டப்பிரிவு 163 மற்றும் 4(2) ஆகியவற்றின்படி பாதுகாப்பு கருதி மீனம்பாக்கம் விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் லேசர் விளக்குகள் ஒளிரவும், அதிக ஒளி தரும் விளக்குகள் ஒளிரவும், சூடான காற்று நிரப்பப்பட்ட ராட்சத பலூன்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவை பறக்கவும், பொருட்கள் பறப்பதற்கு ஜூலை 26ஆம் தேதி வரை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். எனவே சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ள தடைகளை மீறி விமானங்களின் மீது லேசர் விளக்குகளை ஒளிர செய்வோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.